எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு கிச்சனுக்காக ஒரு சூப்பரான 2 டிப்ஸ் சொல்ல போறேன். நெறைய பேருக்கு எப்படிதான் மாவு அரைச்சாலும் இட்லி சாஃப்ட்டா வரவே செய்யாது. அவங்களுக்கான டிப் என்னன்னா, எப்பவுமே மாவு அரைச்சிட்டு கடைசியா அந்த கிரைண்டர்ல ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊத்தி 2 மினிட்ஸ் அந்த தண்ணியோட அந்த கிரைண்டர ஆன் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணிய நம்ம மாவோட கலந்து இட்லி ஊத்துனா இட்லி ரொம்பவே சாஃப்ட்டா வரும். அடுத்த டிப் என்னன்னா, புட்டு செய்யும்போது புட்டு மேக்கர் இல்லாம இட்லி பாத்திரத்துல வச்சு எப்படி புட்டு செய்யலான்றது தான் சொல்லப் போறேன். புட்டு மாவில், அதாவது வறுத்த பச்சரிசி மாவில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து தண்ணி கலந்து நல்லா பரவி வச்சுக்கோங்க. புட்டு மாவோட பதம் என்னென்னா, நம்ம பிடிச்சா அப்படி புடி கொழக்கட்டையோட ஷேப்பில் இருக்கணும். அதுதான் புட்டு செய்கிறதுக்குள்ள கரெக்டான பதம். மாவெல்லாம் கிளறி வச்சதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றுற மாதிரி ஒவ்வொரு இதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் மாவை எடுத்து வச்சு வேக வச்சுட்டா நம்மளுக்கு புட்டு ரெடி ஆயிரும். இதோட நம்ம ஏலக்காய் பொடி, தேங்காய் பூ, அப்புறம் நெய், ஜீனி இதெல்லாம் போட்டு கிளறி சாப்பிட்டா நம்ம புட்டு மேக்கரில் அவிக்கிற புட்டு மாதிரியே தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.